எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஜ்மல். நான் மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து வரேன். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஜேர்னி வந்துட்டு எனக்கு 2018 நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லார் மாதிரியுமே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாபில் ஜாயின் பண்ணேன். 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாபில் நான் ஜாயின் பண்ணும்போது என்னோடய சேலரி 9,000 rupees தான். ஸோ அதுக்கப்புறம் சேலரி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஃபாரின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ போனேன், அதில் செலக்ட் ஆனேன். பட் ஆனால் விசா வரல. அடுத்து வந்துட்டு 2வது இன்டர்வியூ போகிறேன், அப்போயுமே வந்துட்டு செலக்ட் ஆகிறேன், ஆனால் விசா வராமல் போயிடுது. ஏதோ ஒரு ரீசனுக்காக விசா வந்துட்டு எனக்கு வராமே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3, 4, 5ன்னு ஒரு 7 தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு எதுலேயுமே விசா வரவே இல்லை. அப்போ ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்துட்டு என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபாரின் போகிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனால் என்னால் மட்டும் அதை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த விசா கிடைக்காம போனது எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்துட்டு எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிடச்சிருக்கு. இது மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஆசைப்படுற விஷயம் வந்துட்டு நம்மளை கைவிட்டு போகுது, நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா அதை விட 100 மடங்கு நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து குரூப் 4ல் அவரால் செலக்ட் ஆக முடியல அப்படின்னா அவருடைய தகுதி வந்து குரூப் 4 கிடையாது, அவருடைய தகுதி குரூப் 2லையோ இல்லை குரூப் 1லையோ இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு சுகேஷ் சார் பேசும்போது எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் அந்த விஷயத்தை வந்துட்டு என்னோடய லைஃப்லேயுமே அது ரொம்ப நடந்திருக்கு. என்னென்னா, இப்போது காலையில் நான் எந்திரிச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் நான் பேசுகிற மாதிரி நான் நிறைய நாள் கனவு கண்டிருக்கேன். ஸோ கனவு கண்ட விஷயம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரியாலிட்டியாக நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னொரு விஷயத்தில் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சார் சொல்லியிருக்காங்க. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்றது என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப பதிஞ்சு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு 130 சம்திங் தான் கொஸ்டின் எனக்கு தெரியும். பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் கரெக்டாக ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி போட்ட ஒரு 15 கொஸ்டின் எனக்கு வந்து ரைட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த கட் ஆஃபும் எனக்கு வந்து வந்துருந்துச்சு. இதே விஷயம் எனக்கு மெயின்ஸ்லேயுமே நடந்துச்சு. மெயின்ஸில் எப்படி அப்படின்னா, ஒரு அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு தூங்க போகிறேன். அப்படி போகும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் என்றைக்கோ ஒரு நாள் எழுதி வச்ச ஒரு 4 கொஸ்டின், இதை வந்து பார்த்துட்டு தூங்கிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்துட்டு நான் அதை பார்த்துட்டு தூங்குறேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த 4 கொஸ்டினில் ஒரு 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு அங்கே. ஒருவேளை அந்த 2 கொஸ்டின் நான் பார்க்காம தூங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த விஷயத்தினால அட்டன் பண்ணியிருக்க முடியாது, இங்கே வந்து நான் ஸ்பீச்சும் கொடுத்துருக்க முடியாது, எனக்கு வேலையும் கிடச்சிருக்காது. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு எனக்கு என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நடந்த மாதிரி உங்களுக்கு அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, யூனிவர்ஸுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மாதிரி தான் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, சின்ன வயசில் நீ பிறந்தோடனே முதல் தடவை நீ தூக்கும்போது நீ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் அதிகாரியாக வரணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே மிகப்பெரிய கவர்மெண்ட் அதிகாரி ஆகலைனாலும் அசிஸ்டண்டாக அஜ்மல் கான் அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு குரூப் 2 ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் செலக்ட் ஆகியிருக்கேன். எங்கள் அம்மாவோட ஆசை நான் ஒரு பெரிய அரசு அதிகாரி ஆகணும். இன்னொன்று வந்துட்டு எல்லாரும் இப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த ஜீப்பு, அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆசை இருக்குது. ஜீப்பில் என் மையன் வந்துட்டு ஒரு நாள் ஒரு அரசு அதிகாரியாக வரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்துட்டு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ஒரு குரூப் 2லையோ ஒரு குரூப் 1லையோ நான் வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஆசையும் அவங்களுக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்றத இந்த ஸ்டேஜின் வழியாக நான் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த மேடை எனக்கு அமைச்சு தந்த சுகேஷ் சார் அவர்களுக்கும் அண்ட் என்னுடைய ஃபேவரட் டீச்சர் கனிமுருகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.